வணக்கம் நண்பர்களே, ஆன்மீக ரகசியம் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா 14/2/2019 அன்னைக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு வழிபாடு. இந்த வழிபாட்டை எப்படி நம்ம சிறப்பாக செய்கிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் பார்த்திங்கன்னா விகாரி வருடம் சித்திரை மாதம் 1ஆம் நாள் 14/4/2019 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு திருநாளில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு நம்ம முதல் வணக்கம் செஞ்சு வழிபாடு பண்ண போகிறோம். இதுதான் முதல் சிறப்பான வழிபாடு. இந்த இனிய நன்னாளில் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய உதயம் நேரம் பார்த்தீங்கன்னா பொதுவாக காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நடக்கும். எனவே இந்த நேரத்தில் குடும்பத்தோட சகிதமாக குளிச்சுட்டு எல்லாரும் சூரிய பகவானை நேரில் கண்ணில் பார்த்து வணங்குங்க. இவருக்கு சொல்லக்கூடிய மந்திரம் பார்த்தீங்கன்னா பொதுவாக நான் ஒரு சூரிய காயத்ரி சொல்கிறேன், அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. அல்லது உங்களுக்கு பிடிச்ச மூல மந்திரத்தை சொல்லியும் வழிபாடு பண்ணலாம். சூரிய காயத்ரி மந்திரம் பாருங்கள். ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தந்தோ சூரிய பிரசோதயாத். இது சமஸ்கிருதம். தமிழில் வழிபாடு பாருங்க. காசினை இருளை நீக்கும் கதிரொளியாகி எங்கும் பூசனை உலகோர் ஏத்த புசிப்போடு சுகத்தை நல்கும் வாசி ஏழுடைய தேர்மேல் மகாகிரி வளமாய் வந்த தேசியா என்னை ரட்சிப்பாய் செங்கதிரவனை போற்றி. இது தமிழ் மந்திரம். இது மாதிரி உங்களுக்கு எந்த மந்திரம் பிடிச்சிருக்கோ அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா சூரிய வழிபாடு என்பது மிக மிக சிறப்பான வழிபாடு. இந்த சூரிய வழிபாட்டை நீங்கள் தினமும் செய்து வந்தாலே உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற நிறைய இன்னல்கள் நீங்கி போகும். இது உறுதியாக நான் சொல்லக்கூடிய விஷயம். இந்த சூரிய வழிபாட்டை காலையில் 6 மணி முதல் 7 மணிக்குள் செஞ்சு முடித்த பிறகு நீங்கள் உங்கள் பூஜை ரூமுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற தெய்வ திருவுருவ படங்களுக்கு மலர் மாலை சூட்டி வைங்க. மலர் மாலை சூட்டி வச்சுட்டு தீபம் ஏற்றி வைங்க. இது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வத்துக்கு நெய்வேத்தியம் படைச்சி வழிபாடு பண்ணணும். அதற்கான நேரத்தை சொல்கிறேன். அதற்கான நேரம் பார்த்தீங்கன்னா பிற்பகல் மணி 2 மணி முதல் 3 மணி வரைக்கும் நீங்கள் சூரிய வணக்கத்தை சொல்லிவிட்டு அப்புறம் அங்கே இருக்க தெய்வத்துக்கு வழிபாடு பண்ணுங்க. நெய்வேத்தியம் படைச்சி வழிபாடு பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல ஒரு கோலம் போடணும். மனைக்கோலம் போடுங்க. அதாவது மணப்பலகை எடுத்து அந்த மணப்பலகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கோலம் அந்த பச்சரிசி மாவில் வரைஞ்சி அதன் மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாள்காட்டி அல்லது பஞ்சாங்கத்தை வைங்க. நாள்காட்டி என்பது காலண்டர். பஞ்சாங்கத்தை பற்றி பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். அந்த பஞ்சாங்கத்தை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தலவாழை இலை வச்சு அதில் சர்க்கரை பொங்கல் அல்லது பாயாசம், மிளகு வடை, கோதுமையால் செஞ்ச சிற்றுண்டிகள் இது மாதிரி செஞ்சு நீங்கள் வழிபாடு பண்ணணும். இந்த பிற்பகல் நேரத்தில் 2 மணி முதல் 3 மணிக்குள்ள நீங்கள் நைவேத்தியம் படைச்சிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தோட மந்திரங்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக வழிபாடு செஞ்சு முடித்த பிறகு தீப தூபம் கண்டிப்பாக காட்டுங்க. இப்போ இந்த மணப்பலகையில் பார்த்தீங்கன்னா நம்ம காலண்டர் அல்லது பஞ்சாங்கம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பஞ்சாங்கத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாங்கத்தையோ நாள்காட்டியோ கையில் எடுத்துக்கிட்டு ஓம் விக்னேஸ்வராய நமக என்று 3 முறை சொல்லிவிட்டு அடுத்து சுபஸ்ரீ விகாரி வருடம் இந்த வருஷத்தோட பெயரை சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் என்ற பெயரை சொல்லணும். அதுக்கப்புறம் அதோட வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் ஆகிய 5 அங்கத்தையும் சேர்த்து நம்ம சொல்லணும். இப்படி வாரத்தை சொல்வதால் ஆயுள் வளரும், திதியை சொல்வதால் ஐஸ்வர்யம் கிடைக்கும், நட்சத்திரத்தை சொல்வதால் பாவங்கள் நீங்கும், யோகத்தை சொல்வதால் நோய்கள் குணமாகும், கரணத்தை சொல்வதால் நினைத்த காரியம் வெற்றியாகும். இது ஆண்டோர் வாக்கு. எனவே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி விகாரி வருடம் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு தினத்தில் பார்த்தீங்கன்னா ஆதிவாரம், ஞாயிற்றுக்கிழமை, சுக்லபட்ச நவமி, தசமி திதிகள், பூசம் ஆயிலிய நட்சத்திரங்கள், திருதி நாம யோகம், சூலம் நாம யோகம், கௌளவ கரணம், தைத்தொல கரணம் ஆகிய பஞ்ச அங்கத்தையும் சொன்ன பிறகு அன்று நிகழும் சித்த யோகம் என்பதையும் சேர்த்து சொல்லி பஞ்சாங்கம் அல்லது நாட்காட்டிய தொட்டு வணங்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தை வணங்கி எல்லாம் வல்ல இறையருளால் இந்த விகாரி வருடம் எங்களுக்கும்
உற்றார் உறவினர்களுக்கும் சுற்றம் சூழும் நட்புகளுக்கும் உலகினருக்கும் நலமும் வளமும் மகிழ்வும் மேன்மையும் அளிக்கும் உன்னத ஆண்டாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கற்பூர தீபம் காட்டி உங்கள் பூஜையை முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விபூதி, திருமண் பிரசாதம் ஆகியவற்றை வந்து நீங்கள் நெத்தியில் வச்சுக்கலாம். அங்கே வர உங்கள் சொந்தங்களுக்கும் கண்டிப்பாக கொடுக்கலாம். சின்னவங்க பார்த்தீங்கன்னா பெரியவங்க காலில் விழுந்து கண்டிப்பாக ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜையெல்லாம் முடித்த பிறகு நீங்கள் போட்ட அந்த வாழை இலை படையில் வந்து வடக்கு பக்கம் கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு தெய்வத்தை மனசால வணங்கிட்டு அந்த பண்டங்களை வந்து நீங்களும் உங்கள் சொந்தங்களும் கண்டிப்பாக சாப்பிடுங்க. இந்த இனிய தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நல்ல ஒரு புத்தாண்டாக இருக்க வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்த அனைவருக்கும் நன்றி, நல்வாழ்த்துக்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த இனிய நன்னால ஏழைகளுக்கு வந்து அன்னதானம் பண்ணுங்க. காகங்களுக்கு உணவு படைங்க. சின்ன சின்ன உயிர்களுக்கு வந்து உணவு படைங்க. உங்களுக்கு வந்து புண்ணிய பலம் கண்டிப்பாக வந்து சேரும். நன்றி, வணக்கம். நம சிவாய.